ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே பாருங்கள். ஒரு காட்டில் ஏகப்பட்ட பறவைங்க வச்சுட்டு இருந்தது. அதில் கிளினா ரொம்ப பச்சை பச்சேன்னு இருந்து நல்லா அழகாக இருக்குது. ஆனால் இந்த கிளிகளுக்கு காக்காவை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. அந்த காக்காங்களை பார்த்தாலே ஏளனம் பேசுறது, ஏளனம் சிரிக்கிறது. ஐயோ உங்கள் கலர் என்ன, ஏன் கலர் என்ன அப்படின்ட்டு பேசு. ஒன்று அந்த காக்காங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்து இல்லை, அந்த காக்காங்களும் எவ்வளோ சொல்லுமா இந்த மாதிரி எங்களை கேள்வி பண்ணாதீங்க. கடவுள் எல்லாத்தையும் ஒரு வா அந்த பக்கம் அப்படின்ட்டு இதுங்க ரொம்ப ஏளனம் பண்ணிக்கிட்டே இருந்தது. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே ஒரு வேடர் வந்தார். வேடை பார்க்கும்போது அவங்க எவ்வளோ பச்சை கிளிகள் இருக்குது, இவ்வளோத்தையும் பிடிச்சிட்டு போய் நம்ம விற்றா எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு முடிவு கேட்டார். ஒரு நாள் வலையை விரிச்சிட்டார். வலையை விரிச்சிட்டோன்னா இந்த காக்கா அதை பார்த்துட்டு அவர் கிளிக்கிட்ட கிளியே இந்த மாதிரி நீங்கள்லாம் போய் அவங்க பழம் போட்டிருக்காங்க சொல்கிறேன். நீ என்னடா சொல்கிறது, எங்கள் அழகை பார்த்து எங்களுக்கு வழியை வந்துட்டுருக்காங்க, ஒன்றுலாம் மாதிரியா போய் செத்த எலி இதை தின்றது. நாங்களும் கிளி எங்களுக்கெலாம் எங்கள் அழகை பார்த்து அப்படியே உடனே காக்காவும் சரி விட்ட வழின்னா காக்கா போயிடுச்சு. போனவுடனே எல்லா கிளியும் போய் அந்த பழங்களை தின்ன போச்சு. எல்லாம் வலையில் மாட்டிச்சு. வலையில் மண்ணு ஆஹா நம்ம அந்த காக்கா சொன்னதை நம்ம கேட்கலிட்டு அப்புறம் அதுங்க என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டார். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, கடவுள் எல்லாத்தையும் அது படிச்சிருக்காரு. அவங்கவுங்க வேலையை அவங்களும் கரெக்டாக பார்க்கணும். இதுதான் இந்த கதையோட நீதி. அடுத்த கதை, ஒரு காட்டிலேருந்து ஒரு நரி ஊருக்குள்ளே போச்சு கோழி பிடிக்கிறது. அப்படி போகும்போது என்ன பண்ணிச்சு, பெயிண்ட் அடிக்கிற டப்பா வச்சுருந்தாங்க. அந்த டப்பாவுக்குள்ளே போயிட்டு அந்த நரி விழுந்துச்சு. விழுந்தவொடனே அந்த நரி நீல கலரில் மாறிடுச்சு. நீல கலரில் மாறினா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே காட்டுக்குள்ளே வந்தது. காட்டுக்குள்ளே வந்தால் எல்லா மிருகமும் ஐயோ நம்மளுக்கு புதுசாக ஒரு ஆள் விட்டாரடா, நம்ம அவருக்கு வணக்கம் செலுத்தணும் எல்லோரும். உடனே இந்த நரிக்கு ரொம்ப கொழுப்பேறி போச்சு. உடனே எனக்கு நீங்கள் எல்லாரும் நான் வேலைக்கு முன்னாடி கூட எனக்கு நீங்கள் மிருகங்களை அடிச்சுட்டு கொடுக்கணும். சரி ராஜா இது வர பயங்கரமான மிருகமாக இருப்போம் அப்படின்னு இப்படியே எல்லாத்தையும் அரட்டி கொடுமை புரியுது. அப்போ எல்லா மிருகமும் ஐயோ இதோட சாயம் விளக்கு இது எந்த மிருகனே தெரியலையே, நம்மளெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டு நம்மகிட்ட இப்படியே அது அதிகாரம் பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம ஒரு நாள் எல்லா மிருகமும் வரணும், நீங்கள் வந்தாகணும் அப்படின்ட்டு உடனே எல்லோரும் வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து சோன்னு மழை பெஞ்ச உடனே அது மேலே இருந்த சாயம்லாம் போய் இது நரிலன்ட்டு எல்லா மிருகமும் சேர்ந்து அந்த காட்டை விட்டே விரட்டுச்சு. இதுலேருந்து என்ன கெட்டிக்கார பொழுது கொஞ்ச நாளைக்கு தான் சொல்ல முடியும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம்.